குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் இனியாவின் மந்திர சொற்கள். ஒரு அழகான கிராமத்தில் இனியா என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு பூக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். அவளது தோட்டத்தில் வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கின. இனியா எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாள். ஒரு நாள் இனியா கடைவீதிக்கு சென்றாள். அங்கே மக்கள் ஒருவருக்கொருவர் கோபமாக பேசிக் கொண்டிருந்தனர். இனியா ஒரு கடைக்காரரிடம் மிட்டாய் கேட்டாள். அவர் அவளை கவனிக்காமல் எரிச்சலுடன் இருந்தார். கடைவீதியிலிருந்து திரும்பும்போது ஒரு பாட்டி நிறைய பைகளுடன் சிரமப்பட்டு நடந்து வருவதை இனியா பார்த்தாள். இனியா அவருக்கு உதவ ஓடி சென்றாள். ஆனால் அந்த பாட்டி மிகவும் சோர்வாக இருந்ததால் புன்னகைக்க கூட இல்லை. அப்போது ஒரு மரத்தின் கிளையில் ஒரு நீல நிறப் பறவை அமர்ந்திருந்தது. அதன் பெயர் சொல்லி. இனியா, இந்த ஊரில் மக்கள் அன்பாக பேச மறந்துவிட்டார்கள். நீ அவர்களுக்கு உதவ முடியும் என்று அந்த பறவை சொல்லியது. சொல்லி பறவை இனியாவிடம் 3 மந்திரச் சொற்கள் உள்ளன. தயவு செய்து, நன்றி மற்றும் மன்னிக்கவும். இவை கல் நெஞ்சத்தையும் கடிவாக்கும் என்று ரகசியமாகச் சொன்னது. இனியா மீண்டும் பழக்கடைக்கு சென்றாள். அவள் பழக்கடைக்காரரிடம், ஐயா, தயவு செய்து எனக்கு ஒரு சிவப்பு ஆப்பிள் தருவீர்களா என்று பணிவாக கேட்டாள். இனியாவின் பேச்சைக் கேட்ட பழக்கடைக்காரர் ஆச்சரியமடைந்தார். அவர் சிரித்துக்கொண்டே ஒரு பெரிய ஆப்பிளை அவளிடம் கொடுத்தார். இனியா அவரிடம், நன்றி ஐயா என்று அழகாகச் சொன்னாள். ஆப்பிளை எடுத்துக்கொண்டு வரும்போது யாத்ரா என்ற சிறுவன் வேகமாக ஓடிவந்து இனியா மீது மோதிவிட்டான். இனியாவின் கையிலிருந்த ஆப்பிள் கீழே விழுந்தது. யாத்ரா பயந்து போய் நின்றான். ஆனால் இனியா கோபப்படாமல், பரவாயில்லை யாத்ரா, நான் கவனிக்காமல் வந்துவிட்டேன், மன்னிக்கவும் என்றாள். யாத்ரா ஆச்சரியப்பட்டு அவளது ஆப்பிளை எடுத்துக் கொடுத்தான். பிறகு இனியா அந்த பாட்டியை மீண்டும் பார்த்தாள். பாட்டி, நான் உங்களுக்கு தயவு செய்து உதவட்டுமா என்று கேட்டு பைகளை வாங்கிக் கொண்டாள். பாட்டி நெகிழ்ந்து போய் அவளுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்தார். இனியா நன்றி என்றாள். மெல்ல மெல்ல அந்த ஊரிலுள்ள அனைவரும் இனியாவைப் போலவே பேசத் தொடங்கினார்கள். கோபமாக இருந்த ஊர் இப்போது மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. சொல்லி பறவை இனியாவின் தோளில் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் பாடியது. பண்பும் மரியாதையும் தான் உலகிலேயே மிக அழகான பூக்கள் என்பதை இனியா புரிந்து கொண்டாள். அன்று முதல் அவள் அந்த மந்திரச் சொற்களை எப்போதும் மறக்கவே இல்லை. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.